அண்மை செய்திகளை பார்த்து வருகிறோம். தீட்சிதர்கள் விற்றதாக கூறப்படும் சிதம்பரம் நடராஜர் கோவிலுக்கு சொந்தமான 2000 ஏக்கர் நிலம் தொடர்பாக இந்து சமய அறநிலையத்துறைக்கு உத்தரவானது பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது. இது தொடர்பான முழுமையான விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் மதியழகன். அவரிடம் பேசலாம். மதியழகன், விவரங்களை பதிவு செய்யலாம். சிதம்பரம் நடராஜர் கோயில் 2008ஆம் ஆண்டு முதல் 2014ஆம் ஆண்டு வரையில் இந்து சமய அறநிலையத்துறை கட்டுப்பாட்டில் இருந்த பொழுது 3 கோடி ரூபாய்க்கு மேல் வருவாய் ஈட்டிய நிலையில் தீட்சிதர்கள் கட்டுப்பாட்டுக்கு வந்த பிறகு ஆண்டுக்கு 2 லட்சம் ரூபாய் மட்டுமே வருமானம் வருவதால் கோயிலில் வருவாய் கணக்கை தாக்கல் செய்ய உத்தரவிட வேண்டும் என்ற கோரிக்கையுடன் இந்து சமய அறநிலையத்துறை ஆணையர் சென்னை உயர்நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்திருந்தார். இந்த வழக்கு நீதிபதிகள் ஆர் சுரேஷ்குமார் மற்றும் எஸ் சவுந்தர் அடங்கிய சிறப்பு அமர்வில் இன்று மீண்டும் விசாரணைக்கு வந்தது. அப்பொழுது தீட்சிதர்கள் தரப்பில் கோயிலின் தணிக்கை செய்யப்பட்ட வரவு செலவு கணக்கு விவரங்களை மூடி முத்திரையிட்ட உரையில் தாக்கல் செய்யப்பட்டது. மேலும் கோயிலுக்கு சொந்தமான 1000 ஏக்கர் நிலத்தை அறநிலையத்துறையின் தாசில்தார் நிர்வகித்து வருவதாகவும் அந்த நிலத்திலிருந்து வாடகை வருவாயாக வெறும் 93,000 ரூபாய் மட்டுமே வழங்கப்படுவதாகவும் தீட்சிதர்கள் சார்பில் தெரிவிக்கப்பட்டது. கோயிலுக்கு மன்னர்கள் மற்றும் புரவலர்கள் 3000 ஏக்கர் நிலத்தை தானமாக வழங்கிய நிலையில் தற்பொழுது 1000 ஏக்கர் மட்டுமே உள்ளதாகவும் அது குறித்து அறிக்கை அளிக்க வேண்டும் என்றும் தீட்சிதர்கள் தரப்பில் வலியுறுத்தப்பட்டது. அதே போல கோயிலுக்கு வருகை தரும் பக்தர்கள் வழங்கும் பிரச்சனைகள், அதாவது அவர் தெரிவிக்கக்கூடிய பிரச்சனைகள் தீட்சிதர்கள் எடுத்து சென்ற போதிலும் கோயில் நிர்வாகத்திற்கு தேவைப்படும் பட்சத்தில் பங்களிப்பு தொகை வழங்குவதாகவும் தீட்சிதர்கள் தரப்பில் தெரிவிக்கப்பட்டது. காணிக்கை வரவு மற்றும் செலவு கணக்கை பராமரிக்க தனி திட்டத்தை வகுக்க தயாராக இருப்பதாகவும் தீட்சிதர்கள் தரப்பில் தெரிவிக்கப்பட்டது. இந்து சமய அறநிலையத்துறை தரப்பில் கோயிலுக்கு 3000 ஏக்கர் நிலம் இருந்த நிலையில் 2000 ஏக்கர் நிலத்தை தீட்சிதர்கள் தனிநபர்களுக்கு விற்பனை செய்துவிட்டதாக குற்றம் சாட்டப்பட்டது. 2000 ஏக்கர் நிலம் விற்பனை செய்யப்பட்டது குறித்தும் 1000 ஏக்கரில் இருந்து 1 லட்சத்துக்கும் குறைவாகவே வருவாய் கிடைப்பது குறித்தும் பக்தர்கள் காணிக்கை கணக்கில் வைக்காதது குறித்தும் அதிர்ச்சி தெரிவித்த நீதிபதிகள் 2017, 2018ஆம் ஆண்டிலிருந்து 2021, 22ஆம் ஆண்டு வரையிலான வரவு செலவு கணக்கு புத்தகங்களை தாக்கல் செய்ய தீட்சிதர்களுக்கு உத்தரவிட்டனர். பக்தர்கள் அளிக்கும் காணிக்கை செலவுகள் குறித்து கணக்கு வைப்பதற்கான நடைமுறையை உருவாக்கி அதன் வரைவு நடைமுறையை தாக்கல் செய்ய வேண்டும் எனவும் நீதிபதிகள் உத்தரவிட்டு இருக்கிறார்கள். மேலும் 2000 ஏக்கர் நிலத்தை தீட்சிதர்கள் விற்பனை செய்த குற்றச்சாட்டு குறித்து முழு விவரங்களை ஆவணங்களுடன் அறிக்கையாக தாக்கல் செய்யவும் அறநிலைத்துறைக்கு உத்தரவிட்ட நீதிபதிகள் விசாரணையை அக்டோபர் 3ஆம் தேதிக்கு ஒத்திவைத்தனர். விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி மதியழகன். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.